Hi friends, welcome to Hindu newspaper analysis in Tamil language. நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருந்தா அதுக்கு ரிலவெண்ட்டான யூபிசி அண்ட் டிஎன்பிசி சிலபஸோட லிங்க் பண்ணிவிட்டு நியூஸில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் சொன்னாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் பார்த்துட்டு தென் ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட என் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஆஸ்திரேலியா வந்து 16 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்கள்லாம் சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்கன்னு எடிட்டோரியல் வந்துச்சு. அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து யூபிஎஸ்சியோட இது என்னன்னா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட் ரெகுலேஷன் கிளைம், GS4 எத்திக்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனஸ் கிளைம் வந்து லிங்க் பண்ணலாம். டிஎன்பிசினா பேப்பர் 2ல் GS1ல் யூனிட் 2ல் சோஷியல் இஷ்யூஸும், பேப்பர் 3ல் GS2ல் யூனிட் 1ல் இந்தியன் பாலிட்டி ஆர் ஓல்ட் அஃபேர்ஸ் வந்து லிங்க் பண்ணலாம். ஓகே, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? 16 வயசுக்கு உட்பட்டவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு உலகத்திலே பேன் பண்ண கண்ட்ரி நம்ம ஆஸ்திரேலியா தான். இது வந்து டிசம்பர் 2024 வந்து சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது. சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் பார்க்கலாமா? குறைஞ்சபட்சம் 16 வயசாவது இருக்கணும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னென்ன ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஸ்னாப்சாட், யூடியூப் அதை ஓப்பன் பண்ணால் கூட அட்லீஸ்ட் 16 வயசாவது ஆகிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஈவன் பேரண்ட்ஸ் சம்மதிச்சா கூட வயது வரம்பை வந்து 16 வயசு ஆகலாம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நிறுவனத்துக்கான தண்டனை அந்த லாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதிமுறைகளை பின்பற்றாத சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அபராதம் 33 மில்லியன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து 16 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லா கொண்டு வந்தான்னு பார்க்கலாமா? மோஸ்ட்டாக வந்து சைபர் புல்லிங் அந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. தீங்கான உள்ளடக்கங்களுக்கான வெளிப்பாடு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. தென் வந்து பாலியல் சுரண்டல் வந்து ஆபத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க. அப்புறம் வந்து மனநல பிரச்சனையும் வந்து மோஸ்ட்டாக வந்து அகெயின் திருப்பி வந்து சோஷியல் மீடியா யூடியூப், இன்ஸ்டா ரொம்ப நேரம் பார்த்துருக்கனால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்க மனநலமும் பாதிக்கப்படுது. வயது சரிபார்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு வந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் கணக்குகள் உருவாக்காமல் தடுக்க ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும் அப்படின்னு சஜஷன் சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா அரசு அடையாள அட்டைகள் நம்ம ஊரில் ஆதார் கார்டு இருக்குல்ல அது மாதிரி இருக்குது, ஆதார் ஐடென்டி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வயது கணிப்பு கருவிகள் அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு லாவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. இதில் வந்து கன்சர்ன்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதனால் வந்து ப்ரைவேசி வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த லானால். வயது சரிபார்ப்பு ஒரு சிலர் வந்து 15 வயசு இருந்தாலும் மிஸ்டேக்காக வந்து 16 எடுத்துக்கலாம். இல்லாட்டி 17 வயசு இருக்கவங்களும் 16 வயசு வந்து ஆகலை அப்படின்னு வந்து ஏஜ் வந்து கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து அதிகமாயிரும். அதனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாதிக்கடையலாம். தென் ஆன்லைன் சமூக ஊடகங்கள்லேருந்து விலக்கி வைக்கப்படலாம். அவங்க வந்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுறதுக்கு கூட சோஷியல் மீடியா வந்து வாய்ப்பு இருந்துச்சு. அதுவும் வந்து பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஓவராலாக இந்த ஆக்ட் வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருந்தாங்க பார்க்கலாமா? இது வந்து உலகளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமான ஆக்டாக வந்து இருக்குது. பிற நாடுகளும் இந்த கொள்கையை பின்பற்றலாமா அப்படின்னு வந்து ஆய்வு செய்து வருகின்றன அப்படின்னு எடிட்டோரியல் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாங்க. அண்டர் ஆர்டிகல் 19(2) ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் cannot be grown for imposing restriction on freedom of speech and expression? இது வந்து UKPSC 2020 கேட்ட கொஸ்டின். Decency, morality, socio-economic and political reform, public order. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஆர்டிகல் 19 கிளாஸ் 2ல் வந்து ஒரு சிலனால வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா டீசன்சி, மாரலிட்டி, பப்ளிக் ஆர்டர், டிஃபமேஷன், இன்சைட் டு அண்ட் அஃபென்ஸ், சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளிப் மூவ் ஆகலாம். அது வந்து என்ன வந்துச்சுன்னா ஏஷியாஸ் லாங்கஸ்ட் ஸ்கை ட்ராக் லிஃப்ட் வந்து குல்மார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு வந்துச்சு. அதை யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணோம்னா GS1ல் ஜியோகிராஃபி அண்ட் சொசைட்டியில் ஹிமாலயன் ரீஜன் ஹை ஆல்டிடியூட் டூரிசமும், GS3ல் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டூரிசம் லெட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட லிங்க் பண்ணலாம். அதே டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 4ல் GS3ல் யூனிட் 1 ஜியோகிராஃபியோடையும், பேப்பர் 3ல் GS2ல் யூனிட் 1ல் குவாலிட்டி ஆர் கரண்ட் அஃபேர்ஸோடையும் லிங்க் பண்ணலாம். ஓகே, நியூஸில் என்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஏஷியா லாங்கஸ்ட் ஸ்கை ட்ராக் லிஃப்ட்
தென் அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட்டிங் கான்ஃபரன்ஸ் ஹாலும் வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸ்கை டிராக் லிஃப்ட் அதனோட லென்த் என்ன 726 மீட்டர். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கோங்தாரி அப்பர் வாட் ஏரியாவில் இருக்குது. மொத்த காஸ்ட் வந்து 4.56 கோடி. இதனுடைய ஆட்டிடியூட் எவ்வளோ இருக்குன்னா 4390 மீட்டர் ஹையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் வந்து இது வந்து முக்கியம்னா இது வந்து வின்டர் டூரிசம் இன் காஷ்மீர் வந்து ப்ரொமோட் பண்ணும். ப்ரொஃபஷனல் ஸ்கில்லிங் அண்ட் வின்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஈவெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஜாப்ஸ் அண்டு லோக்கல் எக்கனாமிக்கும் வந்து டெவலப் ஆகும். இதனால் வந்து குல்மார்க் வந்து இன்டர்நேஷ்னல் வின்டர் டெஸ்டினேஷனாக வந்து ப்ரொமோட் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து வின்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் குல்மார்க் ஃபேமஸ்லி known ஃபார்? இது வந்து ஜேகேஎஸ்எஸ்பி 2024 கேட்ட கொஸ்டின். மவுண்டைன் குயின், மிடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ், த க்ரோன் ஆஃப் காஷ்மீர், த காட் ஆஃப் ஓன் கண்ட்ரி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மிடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஜியோகிராஃபில் சிக்னேஷனாக 2650 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. கோண்டோனா ரைட் வந்து ஃபேமஸான ஒன்று. வின்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்கையிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் டைவர்சிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் சிலர்ஸ் வந்து முகல் அண்ட் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து வின்டர் இடத்துல வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ரேட்டல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்க எம்இஐஎல் வந்து சேஃப்டி இஷ்யூஸ்னால எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்னால் GS1 ஜியோகிரஃபி ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம், GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜியில் பவர் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடும், GS2 கவர்னன்ஸ் லா அண்ட் ஆர்டர் அதை ஒன்று லிங்க் பண்ணலாம். டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 4 GS3 யூனிட் 1 ஜியோகிரஃபி கூடயும், பேப்பர் 3 GS2 யூனிட் 1 பாலிட்டி ஆர் கான்ட்ராக்ட்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராட்லே நீர் மின் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து கிஸ்தாவார் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. செனாப் ட்ரைவர் வந்து இது பண்ணுறாங்க. யார் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா மேக்னா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய திறன் வந்து 850 மெகாவாட். ஓவராலாக காஸ்ட் வந்து 5282 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. 2026 மேல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை போயிருக்குன்னு பார்க்கலாமா? எம்இஐஎல் வந்து நாங்கள் வந்து திட்டத்திலிருந்து விலக போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா உள்ளூர் குழுக்கள், அரசியல் தரப்புகளின் அழுத்தம், மிரட்டல் மற்றும் உள்ளூர் மக்களின் தலையீடு. அதனால் எது மாதிரினா HR அதிகாரிகள் தாங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர்களையும் அச்சம் ஏற்பட்டு நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே பல உள்ளூர் தொழிலாளர்களை பணிகளை அமர்த்தியிருக்கோம். மேலும் உள்ளூர் தொழில்களை வந்து அமர்த்தினா ரொம்ப கஷ்டம், சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பற்ற பணியினால தரம் மற்றும் பாதுகாப்பு பாதிப்பு வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது. இந்த திட்டம் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு மின்சாரம் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் வந்து இது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்கிறதுனால பாதிப்படையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு பாதுகாப்பான நிலையான சூழல் அவசியம் என்பதை இத்திட்டம் காட்டுகிறது. அதாவது 5282 கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு முறையான பாதுகாப்பும் வழிமுறைகளும் வந்து இருந்தால் தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி உள்ளூர் மக்களும் சரி எக்கனாமிக் க்ரோத்தும் சரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ப்ரீவியஸ் பார்க்கலாம் வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்துஸ் ரிவர் சிஸ்டம், the following 4 rivers, 3 of them flow into one of them which joins the Indus Delta. Among the following, which one of the river that join the Indus Delta? Senab, Jhelum, Ravi, Sutlej. Correct answer option D, Sutlej. இந்த இந்துஸ் ரிவர் சிஸ்டம் வந்து இந்துஸ், ஜலம், செனாப், ரவி, பிஸ், சட்லெஜ் இந்த ஆறுகளானது. பண்டூரு காடி ஆந்திர பிரதேச ப்ராடக்ட் வந்து GI டேக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னு வந்துருந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS1 கல்ச்சரல், ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ்களையும், GS3 எக்கனாமிக், GI டேக்ஸ், IPR ப்ரொடெக்ஷன் கிளையும் வரும். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 GS1 யூனிட் 1 இந்தியன் கல்ச்சர், பேப்பர் 4 GS3 யூனிட் 3 இந்தியன் எக்கனாமிக்குள்ள லிங்க் ஆகிட்டு வரும். ஓகே, பாண்டூரு காடி அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து பாரம்பரிய கையால் நூலிழைத்த காடி துணியாகும். இதனை எங்கே இடத்துல மேக் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் பாண்டூரு கிராமம் அங்கே வந்து மேக் பண்ணுறாங்க. இது வந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்ட ஒரு துணி வகையாகும். இது வந்து நுணுக்கமான நெய்தல் மற்றும் கைநூல் தரம் சிறப்பு போற்றத்தக்கதாகும். GI டேக்கோட முக்கியத்துவம் என்னென்னா தயாரிப்பின் அடையாளத்திற்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், தவறான பயன்பாடு மற்றும் நகலெடுப்பை தடுக்க உதவும், சந்தை மதிப்பு மற்றும் தேவையை அதிகரிக்கும், உள்ளூர் நெசவாளர்கள் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரம் ஆதரவு அதிகமாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் பட்டுனா ஒரு ஒரு ஐ மார்க்கெட் ஐ டிமாண்ட் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஒரு புடவை வந்து மார்க்கெட் அதிகமாகும். ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் 4 இயர்ஸில் வந்து ஹவு மெனி ஜிஐ டேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். A geographical indication of goods and registration protection act was enacted in 2004. Darjeeling tea became the first GI tag product in 2004 and 5. GI tags were awarded to Adilabad Dokra in 2016 and 17 from Telangana. Adilabad Dokra, an Asian ball metal craft practiced by Oj community called Ojaras and Otaris. Choose the incorrect answer. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018ல் கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி, அதுதான் இன்கரெக்ட். ஏன்னா வந்து அந்த ஆக்ட் வந்து 1999ல் கிரியேட் பண்ணாங்க. தென் அந்த அடிலாபாத் டோக்ராக்கு வந்து ஜிஐ டேக் வந்து 2018ல். நெக்ஸ்ட் நியூஸ் கிளிப்ஸ். நியூ ஓரல் ட்ரக்ஸ் ஃபார் கொனேரியா கண்டுபிடிச்சிருக்குன்னு வந்துருந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து யூபிஎஸ் சிலபஸ்னால் GS2ல் ஹெல்த் அண்ட் கவர்னன்ஸில் பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சஸ் கிளையும், GS3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கிளையும் வரும். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2ல் GS1ல் யூனிட் 2ல் சோசியல் கிளையும், பேப்பர் 3ல் GS2ல் யூனிட் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளையும் லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொன்னால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. கொனோரியா சிகிச்சைக்காக 2 புதிய வாய்வழி அதாவது ஓரல் மருந்துகளை வந்து அமெரிக்காவோட FDA வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கொனோரியோ அப்படின்றது பொதுவான பாலியல் தொற்று நோய், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மருந்து வந்து ஏன் முக்கியம்னு பார்க்கலாமா. WHO என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டிசீஸை வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்ட நோய், அதாவது ஆன்டிபயோட்டிக்களுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட நோயாக மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரியாரிட்டி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சிகிச்சை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி அந்த இஷ்யூஸும் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து ரீசெண்டாக ஒப்புதல் பெற்ற 2 மருந்து பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜோலியோஃபோடோசின், இது வந்து தண்ணீரில் கரைக்கும் கிரானுவல்ஸ் டைப்பும், ஜியோபோட்டோடிசின், இது வந்து வாய்வழி மாத்திரையாகவும் எடுத்துக்கலாம். இரண்டுமே வந்து ஓரல் ட்ரக்ஸ், அதனால் வந்து சிகிச்சை வந்து எளிதாக இருக்குது. இதனால் வந்து இந்த டேப்லெட்ஸோட நன்மைகள் வந்து பார்க்கலாம் வாங்க. பழைய மருந்துகள் வந்து நிறைய ஒர்க் ஆகும் போது, அதனால் வந்து இந்த புதிய மருந்து வந்து இந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து இது வந்து ஓரல் ட்ரீட்மெண்ட் சிங்கிள் டோஸாக இருக்கிறதுனால நோயாளிகள் வந்து ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த இஷ்யூஸும் வந்து இது வந்து சால்வ் பண்ண இந்த 2 ட்ரக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகிலேயே இந்த டிசீஸ் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. WHO 2020 படி 8.2 கோடி வந்து நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, காண்டம் யூஸ் பண்ணுறதை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, சேஞ்சிங் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். சிபிலிஸ், கனோரியா, எய்ட்ஸ் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் one host to another by, இது வந்து UPPSC ஸ்டாப் நர்ஸ் 2020 கேட்ட கொஸ்டின். டைரக்ட் கான்டாக்ட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கான்டாக்ட், இன்டைரக்ட் கான்டாக்ட், வெக்டர்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, டைரக்ட் கான்டாக்ட். இந்த டிசீஸ் எல்லாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். they pass from one person to another person to through sexual contact. அதே மாதிரி யூஸ்வலி வெஜினல், ஓரல் அண்ட் anal sex and also through other intimate physical contacts அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அப்கமிங்கில் டெஃபினட்டாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.